ஏய் தீப்தி ஆவட்டி எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிளாஸ் டீச்சர் அதான் நம்ம சயின்ஸ் மேம் புதுசா ஒரு கான்செப்ட் சொல்லி தர போறாங்க. அவங்க பேர் கூட சொன்னாங்க. ஆனா என்ன மறந்து போச்சு. ம். பேர் என்ன எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மேம் வந்துட்டு என்ன சொல்லி தரேன்னு சொன்னாங்க தெரியுமா? ஃபோர்ஸ். அதுவும் இந்த ஃபோர்ஸ் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அத பத்தி கத்து தர போறாங்க. ஸோ இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்படியா சொல்ற? ஆமா, மேம் சொன்ன இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, உட்கார்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆ, எ என்னது ரொம்ப நாள் ஆச்சா? வெண்பா ஐ திங்க் நீ ரொம்ப டைம் இமேஜின் பண்ற தெரியுமா? அண்ட் ஸ்கூலுக்கு நேத்திக்கு தான் வந்தோம். ஆனா நீ ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அது ஒரு ஃப்ளோல வந்துச்சுப்பா. ஆமாப்பா, எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு. உங்களுக்கெல்லாம் தோணலையா அப்படி? ஆ, ரொம்ப நாள் ஹாலிடே எடுத்து 1 மந்த் வரதால கொஞ்சம் அப்படித்தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, நான் போய் என் பிளேஸ்ல உட்கார்றேன். பாருங்களேன், இ இந்த அபிநேதா வந்துட்டு மேமோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு இருக்கா. ஆமா ஆவட்டி, மேம் தான் வந்து அவங்களோட ஹேண்ட்பேக்கை கிளாஸ் வைக்க சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும்ல, மேமுக்கு வந்துட்டு எப்பவும் போல டியூட்டி இருக்கு. ஸோ நான் வெளில இந்த மாதிரி பிளேஸ்க்கு வெளில நிற்கிறத பார்த்தா மேம் அதுக்கு பிடிக்காது. மேம் திட்டுவாங்க. டேய் ஷீமான், எப்பவும் போல கிளாஸ் இன்கம்ப்ளீட் முடிக்காம வந்துடாத சரியா? நான் இமேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஸோ வாட்ஸ்அப்பில் என்னோட பிக் அனுப்பிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீ எழுதி இருக்கணும். நானும் எழுதிட்டேன் டியூட்டி, கவலையப்படாத. நீ திட்டு வாங்க மாட்டேன், நானும் திட்டு வாங்க மாட்டேன். இனி கிளாஸ் மேத்ஸ் கிளாஸுக்கு எல்லாம் உங்களுக்கு சரி சரி சரி. பெல் கூட அடிச்சிட்டாங்க. மேம் வேலையே காணும். மேம் வந்துட்டாங்க, மேம் வந்துட்டாங்க. குட் மார்னிங் மேம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சயின்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் லேர்ன் பண்ண போறோம்னு சொன்னேன். ஓகே, இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முன்னாடி கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறேன். அட்டெண்டன்ஸ்க்கு எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஸ்ரீமான் பிரசன் மேம், தீப்தி பிரசன் மேம், அனுஷ்கா பிரசன் மேம், சாயா பிரசன் மேம், ஆவதி பிரசன் மேம், அபிநேதா பிரசன் மேம், அபிநேதி பிரசன் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்களே, வெரி குட். ஓகே, இப்போ அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னம்மா இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் மேம். ஓகே மேம். ஸோ நான் நேற்றுக்கு நான் எடை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் மேம். நீங்கள் ஃபோர்ஸ் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க மேம். எஸ் மேம், நீங்கள் ஃபோர்ஸ் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து டைப்ஸ், அதாவது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபீல்ட் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு சொன்னீங்க மேம். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலான்னு சொன்னீங்க மேம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் நேற்றுக்கே சொன்னேன்ல. ஓகே, இதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபோர்ஸ் தான் ஒரு மாதிரி ரீகேப் பண்ணிடலாமா? எஸ் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபோர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆர் புல். ஃபோர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா புஷ் ஆர் புல் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். சொல்லுங்க. புஷ் ஆர் புல் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். ஓகே, வெரி வெல் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டாக சொல்கிறீங்களே. ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து சில 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட போகிறேன். மேம், எதுக்கு மேம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட போகிறீங்க? மேம், 12th ஸ்டாண்டர்ட் அண்ணா அக்காலாம் நமக்கு சொல்லித்தர போகிறாங்களா? நோமா, அது கிடையாது. ஓகே, நான் வந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்காக தான் கூப்பிட்டுருக்கேன். ஃபோர்ஸ் தான் என்னன்னு வெரி வெல் புரிஞ்சதுக்காக. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுக்கு மேம் வந்துட்டு இந்த 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் கூப்பிட்டாங்கன்னே தெரில. மேம் மேம். எஸ்பா, என்ன நட்டேஷ் வந்துட்டியா? ஆமாம், ஜானி எங்க? நான் ஜானியும் தானே வர சொன்னேன். 2 பாய்ஸ் தேவைப்படுறாங்க. மேம், அவள் வந்துட்டு தான் மேம் இருக்கான். நான் சீக்கிரமாக வர சொன்னேன் மேம். வராமைக்கு அப்படி ஸ்லோவாக பண்ணுறதுக்கா ஆமைக்குட்டி மாதிரி என்ன மேம் பண்ண சொல்கிறீங்க? சரி சரிப்பா, அவ வர பாட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு பசங்களுக்கு முக்கியமான கான்செப்ட் ஃபோர்ஸ்.
ஸோ அதை பற்றி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்கு நீங்கள் 2 பேருமே தேவைப்படுறீங்க. அப்படியா மேம்? ஓகே மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கவனமாக வாட்ச் பண்ணுங்க. இந்த நம்ம அண்ணாக்கெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் அண்ணாஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. மேம், எதுக்கு மேம் 12th ஸ்டாண்டர்ட் அண்ணாஸ் கூப்பிட்டீங்க? அது மட்டும் இல்லை மேம், என்ன மேம் இது உங்களோட டேபிளை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கமான் நிதிஷ் அண்ட் ஜான், நகட்டுங்க டேபிள் அப்படியே புஷ் பண்ணுங்க. என்னது டேபிள புஷ் பண்றதா மேம்? எதுக்கு மேம்? ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி வா, டேபிளை தள்ளி விட புஷ் பண்ணலாம் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன நீங்க கவனிச்சீங்க? மேம், இந்த 2 அண்ணாக்களும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பலத்தை பயன்படுத்தி இந்த டேபிள் நகட்டிருக்காங்க. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான். ஸோ அதுதான் அது புஷ். ஸோ இதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ, இதுதான் ஃபோர்ஸா மேம்? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பலத்தை பயன்படுத்தி ஒரு பொருளை தள்ளி விடவோ ஒரு தன் பக்கம் இழுக்கிறதோ ஃபோர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோர்ஸ், நீங்கள் இது எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் எப்பா ஜான் அண்ட் நிதிஷ் என்ன பண்ணுறீங்க? லைட்டாக நகர்த்திட்டீங்க டேபிளை, அதை கொஞ்சம் அப்படியே பின்னாடியே அப்படியே என்ன நார்மல் பொசிஷனுக்கே கொண்டு வாங்க. ஓகே மேம். டே ஜான் இல்லடா, அப்பாடி மேம், நார்மல் பொசிஷனுக்கே வச்சுட்டோம் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன நீங்கள் கவனிச்சிங்க? மேம், அந்த 2 அண்ணாக்களும் என்ன பண்ணாங்கன்னா என்னோட பலத்தை பயன்படுத்தி புல் பண்ணியிருக்காங்க, தன் பக்கமாக இழுத்து இருக்காங்க. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம பலத்தை பயன்படுத்தி ஒரு பொருளை இழுக்கிறது தான் ஃபோர்ஸ். ஓகே, புரிஞ்சுதுல? ஓகேப்பா, நீங்கள் 2 பேர் போகலாம். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. இந்த பசங்களுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க. உண்மையிலேயே தேங்க்யூ. நோ ப்ராப்ளம் மேம், நீங்கள் சொன்னதுக்காக வெரி தேங்க்யூ. பசங்களாம் அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம 2 பேர்ட்டால உங்களுக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் புரிய வந்தது எங்களுக்கு ரொம்ப ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். புஷ் ஒரு புல்லுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? மேம், நம்ம கதவை திறந்து மூடுறது மேம். வெரி குட் அபினேட்டா, இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். கமான், எதுக்கு இவ்வளோ கூச்சப்பட்டு சொல்கிறேன்? இது கரெக்டான எக்ஸாம்பிள் தான் மேம். கரெக்டா மேம்? அது மட்டும் இல்லை, நம்ம ட்ராயிங் இருக்குல்ல, இப்போ பாருங்கள், நம்ம கபோர்டு இருக்குல்ல, இங்கே பாருங்கள், நம்ம கபோர்டு இருக்கு இல்லையா, இந்த கபோர்டை மூடிட்டு திறக்கிறது, இதுவும் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். நான் டெய்லி திறந்து மூடுவேன் இல்லையா, அதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ஃபோர்ஸ் தான் என்னன்னு. எஸ் மேம், இப்போ முழுமையாக புரிஞ்சிச்சு மேம். இப்போ ஃபோர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது, நான் கான்டாக்ட் அண்ட் ஃபீல்ட் ஃபோர்ஸஸ். ஓகே, இப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அட என்னம்மா, ஒரு ஐடியாவும் கிடைக்கல போல. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னா கான்டாக்ட் இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் நடக்கிறது. அதாவது இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாலாம் 12th ஸ்டாண்டர்ட் அண்ணாஸ்லாம் இந்த பெஞ்சை இந்த டேபிளை நகட்டி விட்டாங்க இல்லையா, அதில் அவங்க கைக்கும் அவங்க உடம்புக்கும் இந்த டேபிளுக்கும் கான்டாக்ட் இருந்துச்சு, அதில் தள்ளி விட்டாங்க. கான்டாக்ட் இருக்கிற ஃபோர்ஸஸும் இருக்குது, அதே சமயம் கையில் எந்த ஒரு தொட்டாமே சில ஃபோர்ஸஸ் நடக்க தான் செய்யுது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண வருது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன். ஓகே, ஸோ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், சின்னதாக ஒரு ஃபன் பண்ணலாமா? டெய்லி படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம லேர்னிங் கற்றுக்கிற விஷயம் ரொம்ப சீரியஸாக கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட கற்றுந்தாலே அதுவே ஒரு சந்தோஷம்தான். ஓகே, இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அசம்பிள் ஆகி வெளில வரீங்களா நம்ம ஸ்கூல் கிரவுண்டுக்கு? அங்கே ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்க போகிறோம். அதில் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், பிளேயிங்கும் இருக்கும், அண்ட் அதே சமயம் நீங்கள் ஒரு புது கான்செப்ட் கூட கற்றுக்கலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், வாங்கம்மா, லைன் ஃபார்ம் பண்ணுங்கள். நான் பின்னாடி போயிட்டுக்கேன், நீங்கள் எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணி என்னை முன்னாடியே வந்துடுங்க. என்னப்பா இது மேம் சொல்கிறாங்க நம்ம விளையாடிட்டே படிக்க போகிறோன்னு. ரொம்ப நான் சந்தோஷம்தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியடு ஜாலி, பிடி பீரியட் இந்த மாதிரி இருக்குது, படித்த மாதிரியும் இருக்குது. வாங்க பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, விளையாடியபடியே ஒரு புது கான்செப்டை நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, அது என்ன கான்செப்ட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பாலை தூக்கி போட்டு விளையாடலாமா? எஸ் மேம்.
ஓகேம்மா, யாரோ ஒருத்தங்க கேட்ச் பிடிச்சு பால வந்துட்டு ஆகாயத்து வரைக்கும் தூக்கி போடுங்க பார்க்கலாம். எஸ் மேம். நான் வச்சுக்கிறேன் மேம். ஐயோ! கடவுளே! மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். பால தூக்கி போட்டா ஸ்பேஸ்க்குள்ள போயிடுமா மேம்? ம். ஆ அட நீயே செஞ்சு பாரேன். அபிநேட்டா, நீயே ட்ரை பண்ணி பாரு. எங்க போகுதுன்னு பார்க்கலாம். என்ன மேம் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. நம்மளேவும் சொல்லாம சரி பார்ப்போம். மேம் நான் பால் முட்டையில மேம். அது மேகங்களை தொற்றுமா மேம். மேகங்கள் தாண்டி ஆகாயம் தாண்டி பூமி தாண்டி இந்த சோலார் சிஸ்டம் கிட்டே போயிடுமா மேம். மேம் அப்போ சன்னு கிட்ட போயிட்டா, ஐ மீன் சூரியன் கிட்ட போயிட்டா அவ்வளோதான் மேம். என் பால் எரிஞ்சு போயிடும் மேம். அட நீ வேற காமெடி பண்ணாடமா. பேசாம இது என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணி பார். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, சும்மா இஷ்டத்துக்கு குழம்ப கூடாது. ஓகே, வெயிட் பண்ணுங்க. பண்டு போட்டுதுல. கமான் அபிநேட்டா, இப்போ என்ன நினச்சி என்னமோ சொன்னியே, பண்டு வந்துட்டு மேகம் தாண்டி இந்த பூமியை தாண்டி இந்த உலகத்தையே போயிடும்னு சொன்னதுன்னு. அது மட்டும் என்னமோ சொன்னியே சூரியன் வெப்பத்தால் பஸ்மம் ஆயிடும்னு சொன்னது. என்ன நடந்துச்சு பாரு, பால் வந்துடுச்சு மேம். என்ன மேம் இது ஆச்சரியமாக இருக்கே மேம். ஓகே, நெக்ஸ்ட் யாராவது ட்ரை பண்ணுறீங்களா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை? எக்ஸ்கியூஸ் மீ மேம், நானும் ட்ரை பண்ணுறேன் மேம். இந்தம்மா கேட்ச். ஓகே மேம், ஓகே மேம். இப்போ நான் தூக்கி போட போகிறேன். ஐயோ மேம், என்ன மேம் இது? பால் வந்துட்டு வேகம் தாண்டி ஸ்பேஸுக்கு போயிடும் பாட்டா செடிக்குள்ளே போய் வந்துருச்சு. அடா என்னம்மா அபிநேட்டி, நான் தான் அப்போவே சொன்னேனேம்மா. அதாவது வந்துட்டு பால் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு மேலே போய் திரும்ப கீழே வரதான் செய்யும். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு இது இன்ஃபேக்ட் புரிஞ்சுருக்குது. அதாவது பால் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்ம தூக்கி போட்டால் அந்த பந்து மேலே நம்ம ஏர்த்தை தாண்டி போகாமல் கீழே தான் திரும்ப வருது. ஓகே, இந்த பாலை நம்ம அந்த இதுலேருந்து எடு, செடியிலேருந்து எடு. ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாமே நீங்கள் விளையாடியபடியே ஒரு புது ஃபேக்டை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிங்க. ஓகே, இது ஏன் ரீசன் யாராவது சொல்ல முடியுமா? என்னது சத்தம் வரவே இல்லை, என்ன அமைதியாக இருக்குது கிளாஸே? ஓகே, நான் அந்த ரீசனை சொல்கிறேன். ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அல்லாது கிராவிட்டின்னா என்னன்னு சொல்கிறேன். அதாவது ஏன் வந்துட்டு இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குன்னா, அதாவது ஏர்த் வந்து ரவுண்டாக தான் இருக்குது. ஸோ ரவுண்ட் அண்ட் ஸ்பேரிக்கலாக இருக்கிறதுனால அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு ஏர்த்தை வந்து இன்னும் வந்துட்டு ரவுண்டாக்குது. ஒரு வேளை கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஏர்த்தோட ஷேப்பே மாறுபடலாம். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த பால் வந்துட்டு போயிட்டு மேலே தாண்டி கீழே வர்றதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏர்த்தால் எக்ஸர்ட் செய்யப்பட்ட ஃபோர்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு இன்விசிபிள் ஃபோர்ஸ்னே சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு என்னடா இந்த மேம் வந்துட்டு என்னமோ சொல்லிகிட்டே இருக்காங்க. எப்படி ஏர்த் வந்து இழுக்கும்? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் தான். ஒரு வேளை யாரோ அந்த ஏர்த்தோட அடியிலேருந்தே எதுவும் உரைக்க வந்துட்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பண்ணுறானோ அப்படின்னு நினைக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்துட்டு ஹிடன் பவர் ஆஃப் த ஏர்த் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பாலை காண்டாக்ட் இல்லாமல் தன் வழியாக இருக்குது. அதனால தான் இது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் டைப்பில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதனால தான் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு அழைக்கப்படுது. உங்களுக்கு புரிஞ்சுக்கும்ல? அதனால தான் மேகம் தாண்டி மூணு மேலே போகும்போது அந்த ஏர்த்தோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் தான் அது கீழே இருக்குது. ஓகே, இப்போ அது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இதே பாலை வந்துட்டு நீங்கள் ஸ்பேஸில் தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்? மேம் அது மறுபடியும் கீழே வந்துருமா மேம்? நோம்மா, ஸ்பேஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ ஒருவேளை இன்னும் சொல்லப்போனால் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. ஓகே, ஒரு இடத்துல நீங்கள் நிற்க முடியுதுன்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் காரணம். அது மட்டும் இல்லை, பறவைகள் எல்லாமே தன்னோட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் முக்கிய பங்கு அளிக்குது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஒருவேளை இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னென்னா நம்ம எல்லாருமே மடந்துட்டுப்போம். அப்படியா மேம்? ஓ மை காட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் இவ்வளோ இருக்கா?
என்ன மேம் சொன்னீங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்ம பறந்து மெடந்துட்டு போமா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்கூலே பறந்து மெடந்துட்டுக்கும், இந்த செடி எல்லாமே பறந்து மெடந்துட்டுக்கும். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் நம்ம ஸ்டேபிளாக எல்லாமே ஒரே இடத்துல நிற்குது. உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதுவே ஸ்பேஸாக இருந்துருந்தா எல்லாமே வந்துட்டு அப்படியே மிதக்கும். ஓகே, ராக்கெட்ஸில் வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அப்படியே மடந்துட்டே ஜாலியாக மடக்கலாம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றா நம்ம நாசா போகலாமா, ஸ்பேஸ் போகலாமா? எஸ் மேம், போகலாம் மேம். ஓகே, பிரின்ஸிபல் மேம்கிட்ட அப்ரூவல் வாங்கி நம்ம ஒரு நாள் போகலாம். எஸ் மேம். ஓகே மேம்.